ஜென்ரலாக நம்ம முடிவு எடுக்கும் போது என்ன சொல்லுவோம், மூளை சொல்கிறது அப்படிம்போம். இதில் லவ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எது சம்மந்தமாக முடிவு எடுக்காதோ என் ஹார்ட் சொல்கிறத கேட்டேன். ஹார்ட்டால் முடிவெடுக்க முடியுமா? இதயம் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பம்பு தான் தவிர அந்த இதயங்களுக்கு உணர்வுகள் கிடையாது. ஓகே. ஆனால் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இதயம் இயங்கும். ஒன்றுன்னு சொல்கிற நேயர்களுக்கு யாராவது 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்க, அவங்க 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். ஓகே. ஸோ அப்போ ஐடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகம் வாய்ப்பு. இதை விட முக்கியமான டாக்டர்களுக்கு தான் மெயினாக ஹார்ட் அட்டாக்கே வருது. என்ன சார் சொல்கிறீங்க? அதுவும் கார்டியாலஜிஸ்ட். ஏன்னா மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் அமாங் டாக்டர்ஸ். நீ சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் சூசைடு மேக்ஸிமம் அவங்க டாக்டர்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க ரெகுலராக அந்த உடற்பயிற்சி எடுத்துக்கிறாங்க, நடக்கிறாங்க, அவர்களுக்கு அப்போ வந்து அந்த இதய நோய்ங்கிறது கம்மியாக இருக்கும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இதய நோய் வராது. ஏன்னா கொலஸ்ட்ரால் படி விடாது, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ரெஸ்ட்லெஸ் பாக்ஸர்ஸில் 40-45 வயசுக்கு மேலே வாழவே முடியாது, இறந்துருவாங்க. இது என்ன நினைக்கிற தம்பி? கால்குலேட்டர். இதான் வாழ்க்கை. இந்த சிம்பிள் எல்லாம் வாழ்க்கைப்பா. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். பேசிக்காக தான் எடுத்தது. ஆமாம். ஒன்று நான் நேயர்களுக்கு சொல்ல நினச்சிட்ருக்கேன். இது என்ன தம்பி? ரெயின்போ சார். ரெயின்போ. இதை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆமாம். இந்த ரெயின்போவில் வந்து ரெயின்போ கிட்ட போனால் பார்க்க முடியாது, கிட்ட போனால் தொட முடியாது. வாழ்க்கையை நீ கிட்டையும் போக தொடவும் கூட. ரெயின்போ தோன்றி மறையும், நம்ம அனைவரும் தோன்றி மறையும். நோபடி இஸ் எட்டர்னல். தோன்றி மறையும். வானவில்லில் வந்து அந்த நிறங்கள் வந்து உணர்வு, உணவு, உடற்பயிற்சி இதில் இருக்குதுப்பா. இந்த உணர்வு என்றது 7 நிறங்கள் என்ன தெரியுமா? நான் 7 சொல்கிறேன், நீ கூட சொல்கிறீங்களா? அமைதி, அமைதி, அன்பு, அன்பு, அறிவு, அறிவு, ஆற்றல், ஆற்றல், அடக்கம், அடக்கம், அரவணைப்பு, அரவணைப்பு, ஆதரவு. ஆதரவு. அந்த எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். புரியுதா? வானவில் இருக்க நிறங்கள், காய்கறி பழங்கள் தோலில் தான் இருக்கின்றன, தோலுடன் சாப்பிட வேண்டும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏரோபிக். வானவில் இருக்கின்ற மெடிடேஷன் ஒன்று எடுத்துங்களேன். யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ மெடிக்கேஷனே தேவையில்லை. பட் சொக்கலிங்க மெடிடேஷன் பண்ணுறதில்ல. என் வாழ்க்கையே மெடிடேஷனாக வச்சுக்கிட்டு. இல்லை சொக்கலிங்க வசனம் பேசாத கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்போது உங்கள் வீட்டில் வானவில் இருக்குது, அதை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா தெரியுமா, எல்லா வியாதிகளுக்கும் எல்லா மருந்து மாத்திரை கலர் கலராக. ஸோ எந்த வானவில் என்பது உங்கள் கையில், நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் சொல்லுகின்ற கருத்து மருந்தில்லா மருத்துவம் தான் நோக்கி நினைக்கிறேன் தம்பி. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ செலிபிரிட்டிஸோட லைஃப் ஸ்டைலும் அவங்க சூஸ் பண்ணுற வாழ்க்கை முறையும் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நம்ம நிறையா இந்த ஜிம் போகிறவங்களை பார்த்துருப்போம். ஜிம்மில் அதிகமாக வெயிட் பளு தூக்கும் போதே சிலர் சுருண்டு விழுகிறாங்க, அதுவும் சின்ன சின்ன ஏஜாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இது முக்கியமான கேள்வி தம்பி. ஜிம்முக்கு போகிறது எக்ஸசைஸில் என்டார்ஃபினை கூட்டணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, 6 to 7 ஜிம்முக்கு போகணுன்னு வச்சுருப்பாங்க. ரூபாய் கட்டிடுறாங்க. போன உடனே என்ன, ஆத்திரத்தோடு வெயிட்டை குறைக்கணும், பில்டப் பண்ணணும். அந்த ஆத்திரம் இருக்கக்கூடாது, அது காமாக பண்ணணும். அது வந்து டைம் பவுண்டாக வச்சு இதுதான் பண்ணணும்லாம் வச்சுக்கூடாது. எக்ஸசைஸ் மஸ்ட் பி டன் ஆஸ் எக்ஸசைஸ். அங்கே ஒரு ஆத்திரமாக வெறியோடு பண்ணிகிட்ருக்காங்க வச்சுக்க. என்டார்ஃபின் அட்ரினல் சுரக்கும் பொழுது அந்த கிளாட் ஆகுன்னு சொன்னல, கிளாட் ஆகி டக்குன்னு இறந்துடுறாங்க. ஓகே. என்னுடைய லேடி ஸ்டூடெண்ட் ஹவுஸ் கூட இறந்துட்டாங்க சமயத்தில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டான்ஸ் பண்ணும்போது இறக்குறாங்க. ஆமாம். எந்த இது வருத்தப்படுறதும் இல்லை. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் வருதுன்னு வச்சுங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கூட அது அதிர்ச்சியாக மாறினால் புரிஞ்சுங்க, அதுவும் ஒரு கிராக் மாதிரி வந்து ரத்தம் கிளாட் ஆகிடும். எல்லாமே அளவோடு இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அதுதான் எல்லாமே பேலன்ஸுன்னு சொல்லணும். ஓகே. அந்த நிலையில் வர்றது கஷ்டம். வந்துட்டிங்கன்னா சொக்கலிங்கத்துக்கு வேலை இல்லாத பண்ணணும் தானே பேசிகிட்ருக்கேன் நான். அதை முடிச்சுட்டா போதும். அதான் சுருக்கமாக நேயர்களை சொல்கிறேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்து வாழ வேண்டும். இப்போ இந்த ஜிம் போகிறவங்க என்ன சார் பண்ணுறது? எந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு ஜிம் போகிறவங்கள என்ன நினச்சிக்கிறாங்க, வெயிட்டை குறைக்கணும் ஜிம்முக்கு போனால் தப்பு.
எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு குறையும், 5% குறையும். மசில் பில்டிங் எல்லாத்துக்கும் ஜிம் நல்லது. அந்த என்டார்ஃபினை உண்டு பண்ணுறது மகிழ்ச்சியாக செய்யணும். ஒரு ப்ரெஷரோட செய்யக்கூடாது. ப்ரெஷரோட பண்ணக்கூடாது. ப்ரெஷரோட பண்ணும்போது நெகட்டிவ் ஆகிடுதில்ல. அது பிரிஸ்காக வாக் பண்ணலாம். மார்னிங் வந்து 6 o'clock 7 o'clock பிரிஸ்காக வாக்கு பார்க்கில் எல்லாம் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ ஜிம்முக்கு போங்க, தப்பே கிடையாது. அது கார்டியாக் ஃபிட்னஸ் முதல்ல வாங்கிடணும் நீங்கள். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதான் தெரியாதுல்ல. அதான் சொல்லுங்கள், 20 வயசு ஆச்சுன்னா 5 டெஸ்ட் கட்டாயம் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே ப்ளட் சுகர் பண்ணணும், ப்ளட் கொலஸ்ட்ரால், ப்ளட் ப்ரெஷர், இசிஜி, எக்ஸசைஸ் டெஸ்ட். 20 வயசில் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். 40லேருந்து 50க்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. 50 வருஷம் ஆனோடனே எவ்வளோ வருடம் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால்லாம் சைலண்ட் கில்லர். உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. இருந்து கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் வந்து சரிப்படுத்திட முடியும். ஸோ அப்போ அதுதான் மெயினான ப்ராப்ளமாக இருக்குது. ஜென்ரலாக இப்போ நான் எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்டுறேன் சார். ஜென்ரலாக நம்ம முடிவு எடுக்கும் போது என்ன சொல்லுவோம், மூளை சொல்கிறது அப்படிமோ. ஆனால் இதில் லவ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எது சம்மந்தமாக முடிவு எடுக்காதோ என் ஹார்ட் சொல்கிறத கேட்டேன். ஹார்ட்டால் முடிவு எடுக்க முடியுமா? இதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது. சொல்கிறேன், இதயம் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பம்பு தான் தவிர அந்த இதயங்களுக்கு உணர்வுகள் கிடையாது. ஓகே. ஆனால் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இதயம் இயங்கும். ஸோ இதயம் என்பது ஒரு மஸ்குலர் பம்பு. ஆனால் அந்த காலத்தில் ஹார்ட்டி வெல்கம், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன், காதல்னாலே இதயம் தானே சார், ஸ்வீட் ஹார்ட்டு, அது இதயத்தோடு பண்ணிட்டு முதல்ல நினச்சாங்க இதயம் தான் சோர்ஸ் ஆஃப் யுவர் எமோஷன். இது ஒன்லி மஸ்குலர் பம்ப். மூளை இருக்குதுல்ல, அதுவும் ஒரு ஆர்கன். மூளையில் அந்த உணர்வுகள் போதில்ல, மைண்டு, அது மூளையில் தான் இயங்குது. ஸோ மைண்ட் என்பது, மனம் என்பது சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் என்பது மூளை. அந்த சாஃப்ட்வேர் மூளையில் இயங்கினாலும் மூளையே இயக்குவதே அவன் மனம்தான். ஸோ நீ எது நினைக்கின்றாயோ அதுவாக நீ மாறுகின்றாய். ஸோ நினைப்பு, எண்ணம் அதான் முக்கியமானதாக எடுத்தது. அப்போ வந்து இத்தனை நாளாக எல்லாரும் காதல்லாம் இதயம்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அதுக்கான டிசிஷன் எடுக்கிறது மூளை தான். பழியை மட்டும் இதயம் மேலே மூளை இல்லை, மூளை இல்லை, மனம்தான். மனம். ஆனால் நான் ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு உங்ககிட்ட கேட்டுட்டேன். பட் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க ரெகுலராக அந்த உடற்பயிற்சி எடுத்துக்கிறாங்க, நடக்கிறாங்க, அவர்களுக்கு அப்போ வந்து அந்த இதய நோய்ங்கிறது கம்மியாக இருக்குமா? ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இதய நோய் வராது. ஏன்னா கொலஸ்ட்ரால் படி விடாது, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த மேரத்தான் ரொம்ப வேகமாக போகிறது, இந்த ரெஸ்ட்லர்ஸு, பாக்ஸர்ஸு, இந்த ரெஸ்ட்லர்ஸ் பாக்ஸர்ஸில் 40-45 வயசுக்கு மேலே வாழவே முடியாது, இறந்துருவாங்க. ஓகே. அவங்க சாப்பிட்ற உணவு, முட்டையில் வச்சு பாடி வச்சு எல்லா வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணிங்கன்னா லாஞ்சிவிட்டி வேகமாக குறைஞ்சிடும். அதனால் உனக்கு வேண்டிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக 100 வருஷம் வாழ முடியும். ஆனால் அதே மாதிரி சோஷியல் ட்ரிங்கிங்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம குடிக்கிறது, தமணிக்கிறது நீங்கள் தப்புன்னு சொன்னாலும் சிலர் சொல்லுவாங்க, நான் அப்பப்போ இந்த விஷயம் எங்களோட ரெகுலராக மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் ட்ரிங்க்ஸ் ஒன்ஸ்னவே தப்பு கிடையாது. ஓகே. பட் ஆனால் வந்து அக்கேஷனாக குடிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தா மனைவி வந்து எடுத்துட்டாங்க. எவ்ரிடே ஒரு அக்கேஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எந்த இதுவும் ஆல்கஹால் வந்து கெடுதல் தம்பி. ஓகே. கொஞ்சோண்டு வந்து மகிழ்ச்சியாக கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த டென்ஷன் ஆகும்போது ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப விபத்தானது. டென்ஷனே கெடுதல். இந்த ஸ்மோக் பண்ண நிக்கோட்டின் வரும்போது எரோஷன் ஆகி, கிளாட் ஆகி, ஸ்பாசம் ஆகி எல்லாமே உண்டு பண்ணிடும். ஸோ எப்பயாவது தான் சிகரெட் பிடிக்கிறேன், டென்ஷன் ஆகும்போது பிடிக்கிறேன்னா அவங்கள கொல்றதுக்கு சமமாகிடும். ஸோ எல்லாமே கம்மியாக சாப்பிட்டா தான் நல்லது. ஓகே. ஸோ சிகரெட் பிடிக்கிறது கூடாது கட்டாயம். ஒன்றுன்னு சொல்கிறேன் நேயர்களுக்கு, யாராவது 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க வச்சுங்க, அவங்க 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். ஓகே. அதனால் எவ்ரி 1 hour என்ன பண்ணோம்னா, ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை எழுந்து நின்று 15 செகண்ட்ஸ் கையை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்து வேலை செய்வேன். ஸோ அரை நிமிடத்துலேருந்து 1/4 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணி நின்று அந்த பிரேக் கொடுத்துட்டு அந்த இது கண்டினியூட்டி பண்ணலாம். அப்போ இந்த ஐடி ஜாபில் இருக்கிறவங்களாம் அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? அதனால தான் அவங்களுக்கெல்லாம் காமனாக போய் டென்ஷனே ஆயிடுறாங்க, மகிழ்ச்சி இல்லாத போயிடுறாங்க, பணம் சம்பாதிச்சிடுறாங்க, மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. ஸோ அப்போ ஐடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகம் வாய்ப்பு. இதை விட முக்கியமான டாக்டர்களுக்கு தான் மெயினாக ஹார்ட் அட்டாக்கே வருது. என்ன சார் சொல்கிறீங்க? அதுவும் கார்டியாலஜிஸ்ட். ஏன்னா we are all committed. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சிடக்கூடாது, அதுதான் முக்கியமானது. உலகளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பெல்லாம்
மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் அமாங் டாக்டர்ஸ். நீ சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் சூசைடு மேக்ஸிமம் அமாங் டாக்டர்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால ஏபிள் டு கோப்பப் பண்ண முடியல. அதை வச்சிருக்கூடாது. ஆனால் ஒன்று சார், உங்களை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் முதற்கொண்டு ஹெல்த்தை பற்றி எழுதுறீங்க, அதுவும் ஹியூமன் அண்ட் ஹெல்த் அப்படின்னு எழுதுறீங்க. உங்களோட வாழ்க்கையில் சிரிப்புங்கிறத ரொம்ப பிரதானமாக வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது இழந்தேன்னு நான் இறந்துருவேன். எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். இப்போ தான் ஓடிடியில் முன்னெல்லாம் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். எல்லா தேட்டர் ஓனருங்களும் என் பேஷண்ட்டுங்க பாக்ஸில் போய் பார்ப்பேன். எனக்கு சினிமான்னு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அது ரொம்ப விரும்பி நான் பார்க்குறது. அதான் எனக்கு வந்து ஒரு ரெக்ரியேஷன். அது நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். இந்த ஹியூமன் பார்க்கும்பொழுது உன்னை அறியாமல் என்டார்ஃபின்ஸ் சுரந்துடும். ஆனால் நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் என் பேஷண்ட். சந்திரபாபுலேருந்து இப்போ ஒரு விவேக் வரை எல்லாம் என் பேஷண்ட்டுங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ உடம்புக்கு கெடுதல் என்னென்னா நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறாங்க தவிர அவங்க உள்ளே இருக்க மகிழ்ச்சியை இழந்துடுறாங்க. ஸோ எந்த நிலையும் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க பழகணுமா சார்? பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும். இல்லைன்னா போச்சு கட்டாயம். ஓகே சார், நிறையா விஷயங்கள் பேசினோம், நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் உனக்கு அருமையான கேள்விகள். மக்கள் பயனடைன்னு நினைக்கிறேன். கேட்கின்ற அனைவரும் 100 வருடம் வரை என்னிடம் வரக்கூடாது என்றால் மகிழ்ச்சி மட்டும்தான். தூக்கமும் இன்றியமையாது. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.